ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே நிஷா கிச்சன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கேசரி பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன். 1/2 kg அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம். ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துருக்கேன். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 3-4 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட்னஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நம்ம செய்யும்போது டேஸ்ட் நல்லா வரும். அடுத்து நம்ம கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். 4-5 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். தண்ணி ஒரு 5 டம்ளர் வச்சுருக்கேன். 2 டம்ளர் ரவைக்கு 5 டம்ளர் தண்ணி. இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம மைல்டான சூடு ஆக்கி இப்படி ஊற்றி கிளறும்போது நம்மளுக்கு கட்டிப்படாது. ரொம்ப கிளறவும் ஈஸியாக இருக்கும். ரவை ஸ்லோவாக நல்லா வெந்து வரும். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த 1/2 கிலோ சர்க்கரையும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதனா ரொம்ப ஃபங்க்ஷனுக்கு எதனா இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் செய்யணும்னா ஒரு 100-150 கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சர்க்கரை. நல்லா கிளறிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரவை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். 4-5 ஸ்பூன் நல்லா நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி இறக்கிக்கலாம். நம்மளோட சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.